ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெயில் கட்டிங் ப்ளவுஸு. நம்ம இதையே எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸை இந்த எண்ட்லேருந்து ஊக் சைடு வந்து நம்ம இந்த கோட்லேருந்து இந்த கோட்டில் வந்து இப்படி அளந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து இதனோட அளவை எடுத்துக்கலாம். சிம்பிளாக நம்ம எப்படி வெட்டுறதுன்னு, சீக்கிரமாக வெட்டுறது எப்படி நம்ம சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. இது வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஊக்குலேருந்து இப்படி எடுத்து இப்படி இந்த ஊக் சைடு வந்து இந்த டபுள் சைடு மடிச்சுக்கிற சைடும், இந்த சைடு இந்த எண்டு இந்த சைடும் நான் வந்து இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து இதாக இருக்குது. அதையே நம்ம இப்படி வந்து இப்படி ஊக்கு சைடு வந்து இப்படி அளந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கான்ட்டு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, பிகினர்ஸ்க்கு வந்து இது நீங்கள் வந்து நல்லா பழகினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வரும், அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாம் எப்படி கட் பண்ண போகிறோன்னா, இது ஏன் இப்படி ஊக்கு சைடு அளந்து நல்லா இழுத்து பிடிச்சி அளந்துக்கணும். இது ஏன் இதையே டபுள் ஃபோல்ட் பண்ணி இது வந்து கைக்கு, இது ஏன் இப்படி ஆப்போசிட்டாக இப்படி இருந்ததை நான் இப்படி மாட்டேன். ஓகேங்களா? இது ஏன் இனி ஹைட் அளந்துக்கலாம், எப்படி வருதுன்ட்டு. ஃப்ரண்ட் சைடையும் வந்துக்கலாம், பேக் சைடையும் வந்துக்கலாம். இது வந்து மேலே டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இவ்வளோ இது ப்ளவுஸு ஃப்ரண்ட் சைடில் வருது. நாம் வந்து பேக் சைடு அளந்துக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மேலே டாட் பிடிக்கிறதுக்கான அளவுன்னு ஒரு மார்க் பண்ணி நம்ம எடுக்கிறோம். இது வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கு. முதல்ல இதையே பேக் கட் பண்ணாலும் சரி, ஃப்ரண்ட்டு கட் பண்ணாலும் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு இப்படி கட் பண்ணி அக்கடை எடுக்கலாம். நம்ம மேலே டாட் பிடிக்கிறதுக்கான கோடு போட்டுக்கலாம். மேலே டாட் பிடிக்கிறதுக்கு இதிலிருந்து 2 இன்ச். இதில் தையல் போடுறது எதுக்குமே இல்லை. நீங்கள் 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மறுக்க 3 இன்ச்சு, கீழே 5 இன்ச்சு, 5 இன்ச்சு வைக்கலாம், 5.5 இன்ச்சு வைக்கலாம். நம்ம வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா மேலே 1/2 இன்ச் போயிடும். அப்புறம் இதிலிருந்து இது வந்து 5 இன்ச்சு இருக்கும். 5 இன்ச்சு ஓகேவா? நம்மளும் இங்கிருந்தும் 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டும் எவ்வளோன்ட்டு அளந்துக்கலாம். நம்ம வந்து இது ஊக்கு பெட்டி சைடு தானே இது பண்ணியிருக்கோம், அதனால் ஃப்ரண்ட்டு கழுத்துமே ஊக்கு சைடு தான் நம்ம எடுக்கணும். எந்த இடத்துலனா
இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் அளக்கணும். இந்த இடம் இங்கே தையலுக்கு போக மீதி இருக்கிற இடம். இது இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தையலுக்கு விட்டு நம்ம அளந்த இடம். நாம் அது அப்படியே வளவு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கூடலாக வந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் அகலம் கொடுத்து அப்படியே நேரம் கொஞ்சம் இப்படி தள்ளி எல்லாம் வரல, அப்படியே நேரம் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இது 1.5 பேக் சைடோட பேக் பீஸோட இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இதுலேருந்து இது 1.5 இருக்கணும். 1.5 வைக்கலாம், 1.25 வைக்கலாம். அது 1.25 இருக்குது. நம்மளுக்கு கழுத்தோட அளவு வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். எந்த இடத்துல கழுத்து வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸுக்காக நான் இது சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் தைக்க தெரியாது, இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ், எனக்கு மிஸ்டேக் வருது அப்படின்னீங்கன்னா இதை பேக் சைடை அளந்துக்கோங்க. இந்த இடத்துல இதிலிருந்து இங்கே வந்துடுச்சு. இந்த பீஸ் ஏன் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா, நாம் இப்படி அளந்து, அதாவது எப்படின்னா இப்படியே வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணி தான் நாம் இப்படி இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணியோட அளந்துருக்கோம். பிகினர்ஸ்க்கு மிஸ்டேக் வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சிக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த அளவு ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டி இப்படி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த இது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஊக்கு சைடு இருந்து இதை இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூல் அளவு கொஞ்சம் தள்ளி வருது. ஓகேவா? இந்த அளவு வருது. நாம இப்படி அளந்தப்போ இது வந்து 5 இன்ச்சில் இருக்க அளவு. இப்படியே கட் பண்ணணும். இதுவும் ஒன்றா தான் வரணும். இந்த இடத்துல மார்க் பண்ண இதுவும் இந்த இடத்துல மார்க் பண்ண இதுவும் ஒன்றா வரணும். அதுக்கு
இப்போ இது அளவில்லை, இதுதான். ஊக்கு சைடு அளந்தீங்கன்னா அந்த ஊக்கு சைடு இருக்கிறது தான் நம்ம அளந்து பார்க்கணும். இந்த இடத்துல வருது. இப்போ இதைய இன்னும் கொஞ்சம் ஏறக்கணும். ஏற்றணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எட்டதாக வருது, தள்ளி வருது. அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி அளந்தா இந்த மார்க்கிங் பாயிண்ட் இதே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதையும் நேர் கட்டிங், அதே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நீங்கள் இழுக்க வேண்டாம். அப்புறம் இதிலிருந்து கப்பு சைஸ் எப்படின்னா, இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து இதுலேருந்து இதை வச்சு கீழே இந்த தையல் வர இடத்துல இருந்து ஒரு கோடு, அதுக்கப்புறம் தையல் கோடு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு தையலுக்கு ஒரு நூலெல்லாம் விட்டு இதெல்லாம் விட்டு இதிலிருந்து இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட், இது வந்து தையல் பாயிண்ட். ஆனால் நம்மளுக்கு தையலுக்குன்ட்டு ஒரு இன்ச்சு, அவ்வளோதான். இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இதே அந்த சைடு வந்து நாம் இந்த மார்க் பண்ணிக்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு கீழே மேலே தையல் கொஞ்சம், கீழே தையல் கொஞ்சம், இதையே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணிடலாம். பேக்கும் இப்போ இது பண்ணிக்கலாம். பேக் வந்து நம்ம கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து இப்படி தான் வி ஷேப்பில் தான் இருக்கணும். இந்த இடத்துல கேப் உங்களுக்கு கிடைக்கணும். இப்படி வச்சு அளக்கக்கூடாது, இப்படி வச்சு தான் அளக்கணும். இது ஏன் மேலே இருக்கிறத தூக்கிட்டு இது தையல் கொஞ்சம் இதிலிருந்து இப்படி பின்னாடி இந்த இடத்துல தையலுக்கு கோடு போடணும்.
கீழே மடிச்சடிக்கிறதுக்கு இந்த இடத்துல நாம் ஒரு அர்க் பண்ணிக்கணும். ஏன்னா 2 பக்கம் இந்த இடத்துல தான் மடிச்சடிக்கிறதுன்னு தெரியாது, அதனால் இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு மேலே தையலுக்கு, அதுலேருந்து இது வந்து உடம்புக்கு. இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம், மேல் கோட்டிலேருந்து போட்டுக்கலாம். இது யூ ஷேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணிடலாம். இது ஏன் 2 ப்ளவுஸு கீழேயும் மேலேயும் பேக்கு ஃப்ரண்ட்டும் 2 சேர்த்துட்டு பாதி அளவுக்கு இந்த அளவு கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு மட்டும் கட் பண்ணுங்க. ரெண்டையுமே நாம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னும் குளிச்சு கட் பண்ணலை. இப்போ நாம் மேலே இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணணும். இங்கே தையலுக்கெல்லாம் விட்டுருக்கு. இது வந்து பட்டிக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம், அதுக்குன்னு தனியாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நாம் இது வந்து குளிச்சு கட் பண்ணலாம். இப்படி தூக்கி பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது கீழே இருக்கிற பீஸை வெட்டிடக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு இப்போது நீங்கள் அப்படியே தையுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இதையே அப்படியே வச்சு இப்படி போட்டு அளந்து கட் பண்ண போகிறேன். இது வந்து தையலுக்கும், அப்புறம் இது வந்து இது தையலுக்கும், மேலையும் தையல் கீழே தையல். இங்கே தையலுக்கு 1/4 இன்ச், இங்கே தையலுக்கு 1/4 இன்ச். ஓகேங்களா? இப்போ வந்து அப்புறம் இங்கே டாட் பிடிக்கிறது அதுவும் இங்கே எக்ஸ்ட்ரா. அப்புறம் கீழே வந்து இங்கிருந்து அளவு கொடுத்துக்கலாம். இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு, அது போக தையலுக்கு. இப்போ நம்மளுக்கு மார்க்கிங் இங்கே இருந்து, அது போக இங்கே 1/2 இன்ச். இப்போ இங்கே டாட் பிடிக்கும்போது இது வந்து இப்படியே மேலே ஏறிக்கும். இப்படி பிடிக்கும்போது
இப்போ நம்மளுக்கு சில பேர்த்துக்கு இந்த குழி இருக்கும், சில பேர்த்துக்கு இந்த குளிச்சல் வந்து இருக்காது, இப்படி சவுனாயிரும். ஏன்னா நம்ம இதையே இப்படி மடிக்கும் போது இப்படி பிடிச்சிருவோம். இப்படி பிடிச்சிட்டா இந்த இடத்துல இப்படி குளிக்கும்போது இந்த குழி வந்து நேராகிடும். சரியா? சில பேர்த்துக்கு நேராக இருக்கும், சில பேர்த்துக்கு குளிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை வெட்டிக்கலாம். இதுதான் உடம்பு பீஸு, அவ்வளோதான். ஈஸியாக இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து சிங்கிள் பீஸ் கை, நேர் கட்டிங்லேயே சாதா ப்ளவுஸு. அதனால் இது வந்து கையும் வந்து மடிச்சடிக்கு ஒரு ஸ்கேல் அளவு, அதாவது 1 இன்ச்சு 1.25 இன்ச் வரும். எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 1 இன்ச் தான் வருது. இதில் இருந்து தான் அதுக்கு போடணும். இதே மாதிரி இதில் வந்து 1.5 இன்ச்சு, அதாவது 1.5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸு. நம்ம வந்து இது வந்து பட்டி பீஸு. பட்டிக்கு நம்ம தனியாக வெட்டல வந்து நம்மளுக்கு இதில் துணியும் மிச்சமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாய் பாய்.